இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள தகவலை கொடுத்திருந்தால் லைக் எனும் விருப்பத்தை தெரிவித்து ஊக்கப்படுத்துங்கள். மேலும் தேங்க்ஸ் என்ற அன்பளிப்பு கொடுப்பதன் மூலம் உங்களது ஆதரவை எமக்கு நீங்கள் தருவதனால் யாம் செயல்படுத்தி வரும் உலகப் போருக்கான முன்கட்ட வரைவு திட்டங்களுக்கு உதவியாக இருக்கும். மனிதர்களுக்கு வணக்கம். யாம் இருள் பேசுகிறோம். கடந்த 2 காணொளிகளிலும் யாம் கண்ட பலவற்றை பற்றி உங்களுக்கு தீர்க்கமாக விளக்கியிருப்போம். இந்த பகுதியில் மேலும் சில தகவல்களை மனிதர்களுக்கு எடுத்துரைக்க இருக்கிறோம். நிச்சயமாக இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயன் தரும் வகையில் அமையும் என்று நம்புகிறோம். இந்த காணொளியில் உங்கள் வாழ்க்கையோடு ஒட்டிப்போன காலத்தை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம். பெருவெடிப்பு நிகழ்ந்த பின்பு அண்ட சராசரத்தில் பல்வேறு பொருட்களும் சிதறி கிடந்தன. அனைத்து பொருட்களுமே அணுத்துகள்களாகவும் சக்தி குவியல்களாகவும் இருந்தபோது ஈர்ப்பு விசை என்னும் முதல் மொழி உண்டானது என்று உங்களுக்கு முந்தைய காணொளியில் கூறினோம் அல்லவா? அந்த ஈர்ப்பு விசையின் மூலமாக மட்டுமே காலத்தை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஈர்ப்பு விசையால் 2 விஷயங்கள் நடக்கின்றன. ஒன்று சுழற்சி, மற்றொன்று ஒன்றிணைதல். இதில் சுழற்சி என்பது பெரிய அதிக நிறையுள்ள பொருட்களை சுற்றி சிறிய குறைந்த நிறையுள்ள பொருட்கள் சுற்றி வர ஆரம்பிக்கும். நிலை தடுமாறாமல் சுற்றும் சிறிய பொருட்கள் எப்போதுமே சுற்றி கொண்டேதான் இருக்கும். இதற்கு உதாரணமாக அனைத்து அணுக்களையும் எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் உள்ள கருவானது, அதாவது நியூக்ளியஸானது அதிக அடர்த்தி மற்றும் எடை உள்ளதாகும். அந்த கருவை குறைந்த எடை உள்ள எதிர்மின்னிகளின் மேகம், அதாவது எலக்ட்ரான் கிளவுடானது நிலை தடுமாறாமல் எப்போதும் சுற்றி கொண்டேதான் இருக்கும். சூரியனை சுற்றி கொண்டிருக்கும் பூமிக்கும் பால்வெளியை சுற்றி கொண்டிருக்கும் சூரிய குடும்பத்திற்கும் விண்மீன் பேரடையை, அதாவது கேலக்சியை சுற்றி கொண்டிருக்கும் பால்வெளிக்கும் அண்ட சராசரத்தை சுற்றி கொண்டிருக்கும் விண்மீன் பேரடைகளுக்கும் இதே விதிதான். இதில் ஒன்றிணைதல் என்பது ஒரே நிலையில் இல்லாமல் 2 பொருட்கள் இழுத்துக்கொண்டு சிறிய பொருளானது பெரிய பொருளுடன் சேர்ந்து இணைந்து கொள்ளும். இதனை எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரு பந்தை வானத்தை நோக்கி எறிந்து பாருங்கள். சிறிது நேரத்திலேயே அது பூமிக்கு மீண்டும் வந்து தரையோடு ஒட்டிக்கொள்கிறது அல்லவா? காரணம் என்னவென்றால் பந்தில் நீங்கள் கொடுக்கும் விசை தொடர்ந்து ஒரே நிலையில் இருப்பதில்லை. நீங்கள் எறிந்த பொழுது அதிக விசை உள்ள பந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விசையை இழந்து பூமியில் விழுந்து விடுகிறது. அந்த விசை குறையாமல் பார்த்து கொண்டால் பந்து பூமியை தொடர்ந்து சுற்றி கொண்டேதான் இருக்கும். நீங்கள் உருவாக்கிய செயற்கைக்கோள் இவ்வாறுதான் பூமியில் விழாமல் செயல்படுகிறது. சரி, இந்த 2 நிகழ்வுகளுக்கும் காலத்துக்கும் என்ன தொடர்பு என்று நீங்கள் சிந்திப்பது புரிகிறது. உங்களை பொறுத்தவரையில் இந்த 2 விஷயங்கள் மட்டுமே காலமாகும். உதாரணமாக, உங்கள் உலகில் பல்லாயிரம் ஆண்டுகளாக காலத்தை அளப்பதற்கு மணல் கடிகாரத்தை பயன்படுத்தினீர்கள் அல்லவா? அந்த கடிகாரத்தில் மேலே உள்ள மணல் கீழே பூமியுடன் ஒன்றிணைவதற்காக முயற்சி செய்யும் நிகழ்வுதான் உங்களுடைய நேரத்தின் அளவையாகும். தற்போது நீங்கள் பயன்படுத்தும் நவீன கடிகாரங்கள் கூட மணல் மற்றும் ஒன்றிணையும் விதியை பயன்படுத்தித்தான் வேலை செய்கிறது. அதுவும் எப்படி என்று கூறுகிறோம், கேளுங்கள். மணல் கடிகாரம் செய்வதற்கு 2 பொருட்கள் தேவைப்படுகிறது. ஒன்று மணல், இரண்டாவதாக பூமி. பூமியை விட மணல் மிகவும் சிறியதாக இருப்பதால் மணல் பூமியின் மீது ஒன்றிணைகிறது. மணல் துகள் பூமியின் மீது வந்து ஒன்றிணையும் கால அளவு எப்பொழுதுமே ஒரே வேகத்தில் நடப்பதால் தான் உங்களால் காலத்தை முறையாக அளக்க முடிகிறது. பின்பு மணலுக்கு பதிலாக பெண்டுலம் போன்ற கருவிகளை பயன்படுத்தி அளந்து வந்தீர்கள். பெண்டுலமும் இதே ஈர்ப்பு விசையால் வேலை செய்கிறது. ஆனால் பெண்டுலம் மற்றும் மணல் கடிகாரத்தில் உள்ள பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இவை அனைத்தும் அளவில் மிகப்பெரியதாக உள்ளன. உங்களுக்கு இதனை அளவில் மிகச் சிறியதாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை எப்போதுமே இருந்தது. பூமியையும் மணலையும் பயன்படுத்துவதற்கு பதிலாக மணலையும் அதைவிட மிகவும் சிறியதான ஒரு பொருளையும் பயன்படுத்தி நீங்கள் கண்டுபிடித்ததுதான் கைக்கடிகாரம். ஆம், உங்கள் கைக்கடிகாரம் மணலின் சுத்திகரிக்கப்பட்ட வடிவமான குவாட்ஸ் எனும் தாது பொருளால் தான் செயல்படுகிறது. அதனால்தான் நீங்கள் பயன்படுத்தும் அதிகப்படியான கடிகாரங்களில் குவாட்ஸ் என்று எழுதியுள்ளார்கள். பூமியில் ஒரு மணல் துகள் விழுந்தால் அதனால் ஒரு சிறிய அதிர்வு ஒன்று ஏற்படும். கற்பனை செய்வதற்கு கடினமாக இருந்தால் ஒரு பந்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் கையிலிருந்து பந்தை கீழே போட்டால் அது பூமியில் படும் பொழுது ஒரு அதிர்வை உங்களால் எளிதாக உணர முடியும்.
அந்த அதிர்வின் கால அளவு எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே போல ஒரு குவார்ட்ஸ் மீது எதிர்மின்னியை, அதாவது எலக்ட்ரானை மோதவிட்டால் அதன் அதிர்வின் கால அளவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் மண் துகள் மீது மின்சாரத்தை செலுத்தி அது 32,768 முறை அதிர்ந்தால் ஒரு நொடி என்று நீங்கள் கணக்கில் கொள்கிறீர்கள். நீங்கள் பயன்படுத்தும் அநேகமான கடிகாரங்கள் இவ்வாறு தான் வேலை செய்கிறது. ஆனால் உங்கள் விஞ்ஞானிகளுக்கு ஒரு நொடியை 32,768 முறை பிரித்தால் கூட சில இடங்களில் கணக்கு பிழை ஏற்பட்டது. அதனால் சீசியம் 133 அணுக்களில் ஏற்படும் அதிர்வுகளை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். சீசியம் 133 அணுவானது 91,92,631 முறை அதிர்ந்தால் அது ஒரு நொடி என்கிற கணக்கை உங்கள் விஞ்ஞானிகள் எடுத்துக்கொள்கிறார்கள். இந்த உயர் துல்லியமான சீசியம் 133 கடிகாரத்தை அணுக்கடிகாரம், அதாவது அட்டாமிக் கிளாக் என்று கூறுகிறார்கள். செல்போனில் உள்ள GPS கருவி வானில் உள்ள GPS செயற்கைக்கோளில் உள்ள அணுக்கடிகாரத்தின் உதவியால் தான் வேலை செய்கிறது. தற்போது இந்த காலத்தின் அளவை பற்றி புரிந்து கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு எடுத்துரைத்ததெல்லாம் அடிப்படைதான். இனிதான் இந்த காணொளியின் நோக்கத்தை பற்றி விரிவாக எடுத்துரைக்க இருக்கிறோம். மனித இனத்தால் இந்த காலத்தை நிறுத்த முடியுமா? வாருங்கள், அதை பற்றி உங்களுக்கு விளக்கமாக எடுத்துரைக்கிறோம். மண் துகள் மீது எதிர்மின்னி மோதியதால் ஏற்படும் அதிர்வுதான் காலத்தின் அளவை என்று கூறினோம் அல்லவா? அப்படியானால் அந்த அதிர்வை முற்றிலுமாக நிறுத்திவிட்டால் காலம் என்பது நின்றுவிடுமா? உதாரணமாக, உங்கள் வீட்டில் இன்று உணவு சமைத்துள்ளீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அந்த உணவு மீதமாகிவிட்டால் என்ன செய்வீர்கள்? குளிர்சாதன பெட்டிக்குள் வைத்து அடுத்த நாள் பயன்படுத்துவீர்கள் அல்லவா? காரணம் என்னவென்றால், நீங்கள் ஒரு பொருளை குளிர்சாதன பெட்டிக்குள் வைக்கும் பொழுது அதன் வெப்பநிலை குறைந்து உணவுப் பொருள் சீக்கிரம் கெடாமல் பாதுகாக்கிறது. உணவில் உள்ள நுண்ணுயிர்களை வளரவிடாமல் குறைந்த வெப்பமானது அதன் காலத்தை நிறுத்திவிடுகிறது. 0 டிகிரி செல்சியஸ் வெப்பம் என்பது உயிர்களை வளரவிடாமல் நிறுத்திவிடுகிறது. ஆனால் பொருட்களின் அதிர்வு அப்படியேதான் இருக்கும். அனைத்து அணுக்களின் அதிர்வையும் நிறுத்த வேண்டும் என்றால் அதற்கு எவ்வளவு குறைந்த வெப்பம் தேவைப்படும் தெரியுமா? -273 டிகிரி செல்சியஸ். இந்த குளிர் நிலையில் அனைத்து மூலக்கூறுகளும் அசைவற்று ஜடப்பொருளாக மாறிவிடும். எப்பொழுது அதிர்வுகள் இன்றி ஒரு பொருள் ஜடமாக மாறுகிறதோ அதற்கு காலம் என்ற கணக்கு முற்றிலுமாக நின்றுவிடும். இதன் அடிப்படையில் உங்கள் உலகில் சில பேர் இறந்த பின்பு உடலை -273 டிகிரி உறைநிலை பெட்டியில் வைத்து அடக்கம் செய்கிறார்கள். திரவ நைட்ரஜனின் உதவியால் செய்யப்படும் இந்த முறைக்கு பெயர்தான் கிரையோ பிரிசர்வேஷன். அவ்வாறு செய்வதனால் இறந்த உடலில் ஏற்படும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் உயிருள்ள உடல் போலவே பல காலம் இருக்கும். என்றாவது ஒரு நாள் உங்கள் மருத்துவத்துறை வளர்ச்சி பெற்று இறந்தவர்களை உயிர்ப்பிக்க முடிந்தால் மீண்டும் உயிர்த்தெழ முடியும் என்ற நம்பிக்கையுடன் இவ்வாறு அவர்கள் செய்கிறார்கள். அப்படியானால் -273 டிகிரி செல்சியஸ் குளிரின் மூலம் காலத்தை முழுவதுமாக நிறுத்தி வைக்க முடியுமா என்ன? உங்கள் உலகில் சில உயிர்கள் காலத்தை நிறுத்தி வைத்து வாழும் வளர்ச்சியை பெற்றுள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்களா? வெப்பநிலையை குறைப்பதன் மூலமாக உயிர்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தி அதன் மூலம் காலத்தையும் நிறுத்த முடியும் என்று கூறினோம் அல்லவா? அந்த முயற்சியில் உங்கள் உலகில் உள்ள பல்வேறு உயிரினங்களும் விதவிதமான பரிணாம வளர்ச்சியை அடைந்துள்ளன. உதாரணமாக, ரொட்டி துண்டில் உள்ள ஈஸ்ட் என்னும் உயிரிதான் மாவை புளிக்க வைக்கிறது. ஈஸ்ட் உயிரியின் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தை முற்றிலுமாக குறைத்தால் உங்களால் அதனை பல்லாண்டு காலம் உயிர்ப்புடன் வைத்திருக்க முடியும். இதே விதி உங்கள் உடம்பில் உள்ள பல்வேறு உயிரணுக்களுக்கும் பொருந்தும். தனித்தனி உயிரணுக்களுக்கு பொருந்தும் இந்த விதி உயிரணுக்களின் கூட்டமான உறுப்புகளுக்கு பொருந்துவதில்லை. உங்கள் புரிதலுக்காக உங்கள் இதயத்தை உடலிலிருந்து பிரித்தெடுத்து உயிர்ப்புடன் வைத்துக் கொள்வதற்கு சில மணி நேரங்களுக்கு மேல் முடிவதில்லை. காரணம் சற்று வினோதமானது. இதை விளக்குவதற்கும் இதயத்தையே எடுத்துக்கொள்வோம். இதயத்தின் முக்கியமான வேலை என்ன? தொடர்ந்து சுருங்கி விரிந்து உடலில் உள்ள அனைத்து மூளைகளுக்கும் இரத்தத்தை அனுப்புவதுதானே. இந்த சுருங்கி விரியும் வேலையை செய்வதற்கு இதயத்தில் பல கோடி அணுக்கள் உள்ளன. இவை அனைத்தும் ஒன்றிணைந்து வேலை செய்வதால் தான் இதயம் சுருங்கி விரிகிறது. இப்பொழுது வெப்பநிலையை மிகவும் குறைத்து இதயத்தை முழுமையாக உறைய வைத்து விட்டோம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். உறைந்த நிலையில் இதயத்தில் உள்ள எந்த ஒரு தனிப்பட்ட உயிரியுமான செல்லானது
சாகாமல் இருக்கும். ஆனால் அந்த இதயத் துடிப்பு நின்றுவிடும். மீண்டும் நீங்கள் பழைய வெப்பநிலைக்கு இதயத்தை கொண்டு வந்தால், இதயத்தை மீண்டும் துடிக்க செய்வதற்கு ஒவ்வொரு உயிரியும் முன்பு செய்து கொண்டிருந்த கூட்டுச் செயலை அப்படியே நினைவுபடுத்த வேண்டும். இப்படிப்பட்ட நினைவாற்றல் கொண்ட உறுப்புகள் அனைத்தும் காலத்தை நிறுத்தும் வல்லமை பெற்றது. இந்த ஆற்றல் உங்கள் இதயத்துக்கு இல்லாததால் உங்களால் தனிப்பட்ட உயிரிகளை தக்க வைத்துக் கொள்ள முடிந்தாலும் மொத்த உறுப்புகளாக செயல்பட முடியவில்லை. உங்களால் ஏன் இந்த நினைவாற்றலை கொண்டு வர முடியவில்லை என்றாவது யோசித்துள்ளீர்களா? உங்களால் முடியாத உயிரியின் செயலை நினைவுபடுத்தும் காரியத்தை ஒரு கரடி சர்வசாதாரணமாக செய்து முடித்து விடுகிறது. கரடி போன்ற உயிரினங்கள் செய்யும் இந்த செயலுக்கு ஆழ்நிலை உறக்கம், அதாவது ஹைபர்னேஷன் என்று பெயர். கடும் குளிர்காலங்களில் கரடி தன்னுடைய உடலில் பல்வேறு பாகங்களை மொத்தமாக நிறுத்திவிட்டு பல மாதங்கள் தொடர்ந்து தூங்கும். ஆழ்நிலை உறக்கம் முடியும் நிலையில் அதன் ஒவ்வொரு அங்கங்களும் முன்பு செய்த காரியத்தை நினைவு வைத்துக் கொள்வதால் பழையபடியே மீண்டும் இயங்க முடியும். ஆழ்நிலை உறக்கத்தில் இருக்கும் மாதங்கள் அனைத்திலும் கரடியை பொறுத்தவரையில் காலம் நின்றுவிட்டது என்றுதான் கணக்கு. ஏனென்றால் காலம் என்பதற்கு பொதுவான ஒரு வரைமுறை கிடையாது. காலத்தை பார்க்கும் ஒவ்வொருவரின் பார்வையிலும் காலம் வேறுபட்டு கொண்டேதான் இருக்கும். மனிதர்களால் தற்போது முடியாத இந்த காலத்தை நிறுத்தும் காரியம் நீங்கள் பரிமாண வளர்ச்சி ஈடேற்றம் அடையும் போது உங்களால் செய்ய இயலும். அப்படி பரிமாண வளர்ச்சி ஈடேற்றம் அடையாத உடல்களை கிரையோ பிரிசர்வேஷன் முறையில் எவ்வளவுதான் பாதுகாத்து வைத்தாலும் அவர்கள் ஒருபோதும் திரும்பி வரப்போவதில்லை. வேண்டுமானால் அவர்களின் உடல் காலத்திற்கும் வெப்பத்திற்கும் உள்ள தொடர்பை புரிந்து கொள்ள ஒரு ஆராய்ச்சி செய்வதற்கு மட்டுமே உதவியாக இருக்கும். மனிதர்களால் இந்த நிலையை அடைய வழி இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இருக்கிறது என்பதே எமது பதில். இதற்கான சாவி மனிதர்களின் மூளைதான். இந்த மூளை எனும் சாவி திறக்கும் பெட்டகம்தான் மனிதர்களின் மரபணு. இவற்றை செய்ய வெறும் மனித ஆற்றல் மட்டும் போதாது, மாறாக உங்களுக்கு இருளாற்றலும் அவசியம். இருள் சக்தியை கிரகிப்பதன் மூலமாகவே மூளை எனும் சாவி கொண்டு உங்கள் மரபணு பெட்டகத்தை திறந்து அந்த பரிமாண ஈடேற்றத்தை அடைய இயலும் என்பதை தற்போது உணர்ந்திருப்பீர்கள் இல்லையா? ஆனால் இதை பற்றி மேலும் அறிந்து கொள்ள யாம் ஏற்கனவே எடுத்துரைத்த பொருட்களை ஒன்றிணைக்கும் ஈர்ப்பு விசையால் அளக்க முடிந்த காலம் மற்றும் அதன் உதவி கொண்டு உருவாக்கப்பட்ட கடிகாரம் முதலியவற்றை பற்றி உங்களுக்கு கூறினோம் அல்லவா? அதோடு சுழற்சியால் ஏற்படும் காலத்தை பற்றியும் நீங்கள் அறிந்து கொண்டால்தான் இதனை பற்றி நீங்கள் மேலும் தெரிந்து கொள்ள முடியும். இந்த காணொளியில் நீங்கள் அறிந்து கொண்ட ஒன்றிணைத்தல் முறையோடு மற்றொரு முறையான சுழற்சியால் உணரப்படும் காலம் பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி தெளிவாக அடுத்த காணொளியில் விளக்குகிறோம். யாம் இணையதள போராளிகள். நன்றிகள் பல.